Hi students, how are you? I hope that everybody is fine. Surely I pray God for everybody. By the way, ஒரு வார்த்தை சொல்லித்தட்டாம். ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருடம் காத்திருந்தேன். அது பாட்டு. ஆனால் ஒரு வார்த்தை நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து எல்லாரும் நம்மளோட பேசுவாங்க. சில பேர் வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஐ எம் ஃபைன், ஐ எம் பெட்டர், ஏதோ பரவாயில்லன்னா ஐ எம் பெட்டர், கம்பேரிட்டிவ்லி பெட்டர். உடம்பு சரியில்லாமல் போய் இப்போ சரியாயிட்டோம், ஆனாலும் அப்போதைக்கு இப்போ பரவாயில்லைங்கிறதுக்கு ஐ எம் கம்பேரிட்டிவ்லி பெட்டர்னு சொல்லலாம். ஆனால் சில பேர் நம்மளை ரொம்ப துச்சோன்னு நினைப்பாங்க பாருங்களேன். உங்களுக்கு என்ன இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க நம்மளை ஹவ் ஆர் யூ டினாவிட்ட கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா ஐ எம் ஃபிட் அஸ் அ ஃபிடில். அவங்கள நம்ம குழப்பம் பண்ணிடணும். எப்படின்னா இந்த சொல்லுவாங்க இல்லையா, தந்தில்லா வீணை சுகம் தருமா. அதாவது எந்த ஒரு கருவிகளும், வீணை, அப்புறம் வயலின், இந்த தம்பூரான்னு சொல்லுவாங்க, அந்த அதில் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸு, அந்த கம்பி வந்து ஒயர் கம்பி மாதிரி இருக்கும். அது வந்துட்டு கம்பி வந்து இந்த ஒயர் மாதிரி இருக்கும். ட்ரிங் 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 எல்லாம் பண்ணுவோம் இல்லையா. அப்புறம் அதெல்லாம் ஸ்ட்ரிப்பாக டைட்டாக இருந்தால் தான் பாட்டே வரும். இல்லைன்னா டொயாவும் அப்படிங்கும், மியாவுங்கிற மாதிரி டொயாவுங்கும். அது மாதிரி மியான்னு சொல்கிறப்ப தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னுடைய அப்சர்வேஷனில் எங்கள் அம்மா வீட்லேயும் நான் பார்த்துருக்கேன், இங்கேயும் பார்த்துருக்கேன். அது என்னமோ தெரியல, எனக்கு தெரிஞ்ச அப்சர்வேஷனில் நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டு பக்கம் ஒரு பூனை ரொம்ப வருஷமாக பார்த்துருக்கேன், எங்கள் அம்மா வீட்லேயும் ரொம்ப வருஷமாக பார்த்துருக்கேன். என்னென்னா எங்கள் வீட்லேயே வரும், குட்டி போடும், எல்லாம் எங்கள் வீட்டில் படுத்துக்கும், இதெல்லாம் ஓகே. அப்படி இருக்கிறப்போ அது என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரிஞ்ச அப்சர்வேஷன், எனக்கு தெரிஞ்சது என்னென்னா அது வந்து கேரிங்காக இருக்கும். அப்புறம் குழந்தை பிக்கும், அந்த குழந்தைகளை ரொம்ப அன்பாக பார்த்துக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அது இருக்குதா, எங்கே 5-6 இடம் ரொம்ப சேஃப்டி எங்கன்னு பார்க்கும். அப்புறம் என்னென்னா நல்லா பார்த்துட்டு இருக்கிறப்ப அதுக்கு ஃபீட் பண்ணும், அதுக்கு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் அதுங்களுக்கு சாப்பாடு மில்கை கொடுக்கணுங்கிறதுக்காக எங்கெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு வரும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் அதுவும் வளர்ந்துட்டு வருது இல்லையா, குட்டி குட்டியாக இருக்கிற அந்த கிட்டன்ஸ், குட்டி கேட்ஸ்க்கு என்ன சொல்லுவோம், கிட்டன்ஸ். அதெல்லாம் என்ன பண்ணுவோம், 2-3 பெற்றுருக்கலாம் ஒரு சமயத்தில். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துலையே இருக்கும் கொஞ்ச நாள். அப்புறம் சில பல நாட்களுக்கு அப்புறமும் அது வந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும், கண்ணு திறந்துட்டு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் பெருசாகும். அப்புறம் அது இண்டிவிஜுவலாக தன்னிச்சையாக செயல்பட தொடங்குது. அந்த குட்டீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக அவங்க அம்மாவை ஜாஸ்தி எதிர்பார்க்கறதில்ல. அது பாட்டில் இண்டிவிஜுவலாக ஆக்ட் பண்ண தொடங்குது, இயங்க தொடங்குது. ஆக்ட் இல்லை, இயங்க தொடங்குது. ஆனால் அந்த தாய் பூனை வந்து கொஞ்சம் மைண்டில் அது மட்டும் கொஞ்சம் அறிவுசாலித்தனம் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அதுக்கு தெரியல, அதனுடைய படைப்பு அந்த மாதிரியே தெரியல. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் என்ன தோணுச்சுன்னா, அது பெக்குது, அந்த குழந்தைகளை வளர்த்தணும்னு ஆசைப்படுது, நல்லா வளர்த்துது. ஓரளவுக்கு தான் வளர்த்த முடியும். அதுக்கு மேலே அந்த குட்டீஸ் பெருசாக அதுக்கு தாங்களாக வளர்ந்துக்கிறதுக்கு அங்கெங்கேயோ போயிடும். ஆனால் இதுகளுக்கெல்லாம் நான் கேர் எடுக்கணுமே, அதுக்கு மில்க் ஃபீட் பண்ணணுமே, காணுமேனு அந்த மாதிரி ஒரு மாதிரியான வாய்ஸை கூப்பிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ண வைக்கும். நான் இங்கே இருக்கேன், வாங்கடா, வாங்க குட்டிகளா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாள். அந்த கேட்ஸோட மதர் கேட் வந்துட்டு அப்படி கூப்பிடும். ஆனால் அதுகளுக்கு எங்கேயோ வளருது, அதுவாக போயிடுது. நம்ம பார்த்தோமே இண்டிவிஜுவலாக எங்கெங்கேயோ அடுத்த ரோட்லலாம் அது போயிட்டுருக்கோம், அங்கங்கே போய் அது வளர்ந்துக்க ஆரம்பிக்கும். அது ஆனால் அடுத்த கன்சீவ் ஆகிற வரைக்கும் அந்த பூனையுடைய நினைப்பு வந்து இந்த பெத்த குழந்தைகளை பற்றி தான் இருக்கும். அப்புறம் அது கன்சீவ் ஆச்சுன்னா அதை பற்றி யோசனை வந்துடும், வயிற்றில் குழந்தை இருக்குது, அந்த மாதிரி நினச்சிட்டு வந்துடும். அது ஏன் தெரிய மாட்டேங்குது. ஓரளவுக்கு லெவலுக்கு மேலே வளர்ந்துருச்சுன்னா அதுக்கெலாம் இண்டிவிஜுவலாக ஆக்ட் பண்ணுது. அது தெரியாமல் அது வாட்டில் டெய்லி கத்திக்கிட்டே இருக்கு, ஏன்னு தெரில. இப்போ எதுக்கு நான் சொல்ல வந்தேன், சாரி, ரூட் டைவர்ஷன் ஆயிடுச்சு. என்னென்னா தந்தில்லா வீணை சுகம் தருமோ சொல்லுவோம் இல்லையா, ட்ரிங் ட்ரிங் ட்ரிங், இது டயோன்னு தழுதழுக்கும். அந்த ராகம் அதில் வராது, சரியாக வராது. ஸோ நம்ம வந்து சரியாக இருக்க மாட்டோம் உடம்பு சரியில்லைன்னா. ஆனால்
ஃபிடில் ஃபிட்டாக இருந்ததுன்னா ட்ரிங் ட்ரிங் ட்ரிங்னு நல்லா வரும் இல்லையா, பாட்டெல்லாம் இசை ஓசையாட்ட காதில் கேட்குற மாதிரி இல்லை, அழகான இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து ஃபிட்டாக இருந்தோம்னா நம்ம ரொம்ப நல்ல வாழ்க்கையே நமக்கு நல்ல ஒரு புதிய ஒரு ராகம் மாதிரி, புதிய ஒரு சந்தோஷமான கீதம் மாதிரி இருக்கும் இல்லையா. நல்லா இருக்குங்கிறதுக்கு இப்படி சொல்லலாம். ஐ ஆம் எஃப்ஐடி ஃபிட், ஏஎஸ்எஸ் ஏ ஃபிடில் FIDDLE. யாராவது அதுவும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஐயா அவளுக்கு இங்கிலீஷ் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்ட அவங்க எப்போவாவது கேட்பாங்க. இல்லைன்னா அவங்க கேட்கலன்னாலும் நீங்கள் கேட்க வைக்கணும். நீங்கள் ஹவ் ஆர் யூ கேட்டு அவங்க ஐம் ஃபைன் ஹவ் ஆர் யூ அப்படிம்பாங்க. ஐம் ஃபிட் ஆஸ் அ ஃபிடில் அப்படின்னு சொல்லி அசத்துங்க. நான் சொன்னது கரெக்ட் தானே? கரெக்டுனா தம்ஸ் அப். தேங்க்யூ.